ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் மூவி யூடியூப் சேனல். என்ன மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வர வர சரியில்லையே, நீயும் லைக்கா மாதிரி வர வர பண்ணிகிட்டு இருக்கிற. அப்டேட் வரும்னு சொன்னால் ஒழுங்காக விடணும் இல்லை? ஏன் என்ன பிரச்சனை உனக்கு இப்படின்னு கேட்க தோணுறதுக்காக நம்ம குட் பேட் அகலி ப்ரொடியூசரை பார்த்து, ஏன்னா 3 நாளுக்கு முன்னாடி நம்ம ஜி பிரகாஷ் குமார் அவர்கள் குட் பேட் அகலியிலிருந்து ஓஜி சம்பவம்னு ஒரு சாங் வரப்போகுது, எல்லாரும் வைப் பண்ண ரெடியாக இருங்க அப்படின்னு சும்மா கடந்த ஏகே ஃபேன்ஸ் மண்டையில் வெறி ஏற்றி விட்டுட்டு இப்போ மொத்த குட் பேட் அகலி டீமும் மௌன விருது இருந்தால் என்ன கதை? வியாழக்கிழமையான நேற்றுக்கு இதை பற்றின அப்டேட் ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த பாட்டோட ஃபைனல் மிக்சிங்கையும் லிரிக்கல் வீடியோ எடிட் பண்ணுற வேலையும் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இப்போ டிலே ஆயிருக்கு. இந்த ஒரு விஷயமும் கூட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக கிடைக்கலினாலும் வழக்கம் போல் மூவி ட்ரெக்கர்ஸ் கிட்ட இருந்து உருவன செய்தி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க கிங்ஸ்டன் படத்தோட ப்ரொமோஷனில் இப்போ லைட்டாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. பகலில் படத்தோட ப்ரொமோஷனுக்கு போகிறது, ஈவினிங்கில் கம்போசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கறதுனால இந்த ஓஜி சம்பவம் சாங்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் 100% முடிக்கவே இல்லையா. ஸோ அதனால் டெஃபினட்டாக 4 to 5 days இந்த படக்குள்ள டைம் எடுத்துக்குவாங்க. நம்ம ஏகேவுக்கு வியாழக்கிழமை அப்படின்ற ஒரு நாள் ரொம்ப பிடிச்ச ஒரு நாளாக இருக்கிறதுனால அடுத்த வியாழக்கிழமை இந்த ஓஜி சம்பவத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக சென்னையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆதிக் அவர்களும் ஜி பிரகாஷ் அவர்களும் போயிருந்திருக்காங்க. அங்கே இருந்த ஆங்கர்லாம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அகலி படத்தோட டீசரை பயங்கரமாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் அவர்களை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸில் இருந்த ஒருத்தர் நம்ம ஜி பிரகாஷ் அவர்களை பார்த்து ஓஜி சம்பவம் சாங்க அனிருத் பாடியிருக்காரா இல்லை சிம்பு பாடியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து நழுவிட்டாரு. ஸோ இதுலேருந்து தெரியுது இந்த சாங்கில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று நமக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு